சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்களை கயிர்களை நம்மை விட்டு எரித்து போடுகிறோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தைப் போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவினாலே சங்கீதம் 2வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக. உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பொல்லாத வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எல்லா கடன்பார கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் கர்த்தாவே. அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ஆசீர்வாதத்தின் தேவன் விசேஷித்த ஞானத்தினாலும் வெள்ளத்தினாலும் நீர் எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே.